காலைல எங்கள் வீட்டில் பத்திரியும் கடலைக்கறியும் தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைக்கறி வந்து செய்ய போகிறோம். இது வந்து அரிசி பத்திரி, அப்புறம் வந்து புட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, பூரிக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 2 லவங்கம், அடுத்து வந்து ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் வந்து. இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த லோ ஃப்ளேம் வச்சு வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே ஒரு மசாலா வந்து இதுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் வேக வச்சு கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 தக்காளி, இந்த 2 தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து இப்போ பாருங்க, இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு குடமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சை மிளகாய் வந்து என்கிட்ட இல்லை, அதனால நான் இது குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்காங்க. குடமிளகாய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்காங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு ஒரு 5, 6, 7, 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது வந்து இந்த மசாலா வந்து இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நான் வந்து வேக வச்ச கொண்டக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப்பு கொண்டக்கடலை வந்து சேர்த்துருக்கேன். இந்த கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இறக்கிடலாம். கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.